சென்னை வடபழனியில் போக்குவரத்து கள ஆய்வின் பொழுது பேருந்துகள் மற்றும் போக்குவரத்து துறையின் பேருந்துகள் பற்றி அண்ணா தொழிற்சங்க தலைவர் கமலக்கண்ணன் நமது நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். இன்றைக்கு உங்களுடைய சேனல் மூலமாக போக்குவரத்து தொழிலில் உள்ள பிரச்சனைகளை பற்றி ஒரு கள ஆய்வு நடத்துவதாக தெரிவித்தீர்கள். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். காரணம், கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த போக்குவரத்து துறை எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறது என்பதை நாம் பேச வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலும் சரி, போக்குவரத்து துறைக்கு பல்வேறு பணிகள் நடந்தது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் 14 கிட்டத்தட்ட 7000 பேரை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தணும். ஓட்டுநராக, நடத்துனராக, தொழில்நுட்ப பணியாளர்களாக வேலைக்கு நடத்தணும். ஆனால் இந்த ஆட்சி இது வரைக்கும் ஒரு 300 பேரை எஸ்சிடிசியில் எடுத்திருக்காங்களோ ஒழிய இந்த பல்லவன்லேயோ இல்லை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலையோ ஆட்களை வேலைக்கு எடுக்காமல், நிரந்தரமாக வேலைக்கு எடுக்காமல், நேரடியாக வேலைக்கு எடுக்காமல், கான்ட்ராக்ட் முறையில் அதை ஒரு என்ன சொல்கிறதுனா தினக்கூலி அடிப்படையில் ஆட்களை எடுத்து அவர்கள் வண்டி ஓட்ட விட்டுருக்காங்க, டிரைவருங்க. அது மாதிரி அப்போ இந்த டிரைவர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது சுத்தமாக இல்லை. இதே நாங்கள் எத்தனையோ முறை இந்த அரசுக்கு சுட்டி காட்டினோம். ஆனால் எந்த விதமான பதிலும் இல்லை. இப்போ கூட நேற்றைய தினம் தென்காசியில் டெப்போ முன்னாடி போய் ஒரு டெம்பரரி ஓட்டுநர் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி அமங்கலம் பண்ணுறாரு. காரணம் என்னென்னா, அவர் அந்த டெம்பரரி வேலைக்கு சேர்க்கறதுக்கே 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினதா சொல்கிறாரு. எனக்கு பணத்தை திருப்பி கொடுத்துரும், எனக்கு வேலை வேணான்னு சொல்லி நேற்று எல்லாம் பண்ணியிருக்காரு. இது எங்களுடைய கவனத்துக்கு வந்தது. அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் முன்னெடுக்க போகிறோம். இதுதான் இன்றைக்கு போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான பணிகளை நியமனம் பண்ணாமல் காலதாமதம் ஏற்படுத்திக்கிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு தனியார் மூலமாக ஆட்களை நியமிப்பது, அதன் மூலம் இன்றைக்கு ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. காரணம் என்னென்னா, எங்களுடைய நிரந்தர ஓட்டுநர், நடத்துனர் வண்டியில் ஓட்டும்போது தவறுகள் நடந்தால் அது அவங்க முழு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவங்களுடைய குடும்பம் வரைக்கும் அது போகும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடியது. ஆனால் இன்றைக்கி தனியார்கிட்ட இருந்து ஆட்களை டெம்பரரியாக எடுத்து நடத்தும்போது ஒரு விபத்து ஏற்பட்டால் இவங்க ஒன்றும் எந்த ஆப்ஷனும் எடுக்க முடியாது. நிர்வாகம் அவர் அது கான்ட்ராக்டுக்காரர்கிட்ட சொல்லலாம். அவர் உடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இங்கேருந்து வண்டி ஓட்டாத விடுவாங்க. அவர் ஆனால் வேறு ஒரு இடத்துல அதே கம்பெனியில் தாம்பரத்தில் போய் வண்டி ஓட்டுவார், இல்லை அம்பத்தூரில் போய் ஓட்டுவார். இதுதான் நடக்கும். இதனால் உங்களுக்கு பாதுகாப்பு ஓட்டுறது கிடையாது, வாகனங்களும் சேஃப்டி இல்லாத இருக்குது. இதையெல்லாம் சரி பண்ணணும்னு சொன்னால் நேரடியாக ஆட்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை.